கங்காவும் காவேரியும் வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் வண்டியில ஏத்தி வைக்கிறத விஜய் மொட்டை மாடியில இருந்து பாக்குறாரு. அப்ப குமாரும் நவீனும் வண்டியில இருந்து வந்து இறங்குறாங்க வீட்டுல. இத பார்த்து அப்செட் ஆகி விஜய் மொட்டை மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாரு. விஜய் சொல்றாரு, காவேரி எங்க போற? அதுக்கு குமார் கேக்குறாரு விஜய் கிட்ட, என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா விஜய்? விஜய் சொல்றாரு, நான் போய் காவேரி கிட்ட பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை குமாரு? ரெண்டு பேத்துக்கும் பெரிய சண்டையே நடக்குது. நவீனு சண்டைய நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. குமார் கேக்குறாரு, காவேரி கிட்ட பேசுறதுக்கு நீ யார்ரா? அதுக்கு விஜய் சொல்றாரு குமார் கிட்ட, நான் காவேரியோட புருஷன்டா, எனக்கு பேசுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. குமார் சொல்றாரு, இனி காவேரிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லடா விஜய். விஜய் சத்தம் போட்டு சொல்றாரு காவேரி கிட்ட, இவங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு சொல்லு காவேரி, சொல்லு. காவேரி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. சாரதா விஜய் கிட்ட சொல்றாங்க, என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்தது பத்தாதா விஜய்? விஜய் அழுது அழுது ஓஞ்சு போய், காவேரி வா காவேரி, ஏன் வரமாட்டேற? விஜய் அவ்வளவு பேசியும் காவேரி அழுதுகிட்டே தான் நிக்கிறாங்க. விஜய் வெறுத்து போய் வீட்டுக்கு போறாரு. காவேரி அவங்க வீட்டுக்கு வர்றத தெரிஞ்சு மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு விஜய் காவேரிய பாக்குறதுக்கு தவிப்போட. காவேரி சொல்றாங்க, விஜய் இந்த கீய கொடுத்துட்டு போறதுக்காண்டி தான் வந்தேன் சொல்லிட்டு விஜயோட கண்ணையே காவேரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. விஜயும் காவேரியோட கண்ணையே பாத்துக்கிட்டு தலையாட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.